السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலிகாவுடைய கிளை நடத்தும் இஸ்லாம் கூறும் தனிமனித ஒழுக்கங்களின் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் முகமாக தலைமை உரை கூறுவதற்காக சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தேசிய தலைவர் சகோதரர் ரிசா மௌலவி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய மாளிகாவத்த கிளையினால் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த தனி மனித ஒழுக்கங்கள் என்ற இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி என்னை அழைக்கப்பட்டிருக்கு. தலைமை உரைக்கு முன்னால் இந்த தர்பியா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் ஜமாத் சார்பாகவும் மாளிகாவத்தை கிளை சார்பாகவும் வரவேற்பதோடு இந்த தனி மனித ஒழுக்கங்கள் என்ற இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே இன்று இஷா தொழுகைக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்டு 4 தலைப்புகளில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த 4 தலைப்புகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் அன்றாடம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் பண்புகளை குறித்து எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்குது. அதனுடைய முதல் தலைப்பு தான், அதாவது இதில் ஹெட்லைன் தான் இந்த தனி மனித ஒழுக்கங்கள் என்று. ஒரு மனிதனிடத்திலே ஒழுக்கம் என்பது இருந்தால்தான் அந்த மனிதனுக்கு இந்த உலக விடயங்களிலும் மார்க்க ரீதியாகவும் சமூக ரீதியாக ஒரு வரவேற்பு இருக்கும். அது எங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சமூகம் ரீதியாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியிலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் கருத்தாக இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் இந்த சமூகத்தில் எடுபடாமல் போய்விடும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கின்றான், முஹம்மதே, நீங்கள் கடுமையானவராக, கடுகடுத்தவராக, கனம் கொண்ட மனம் உள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு இந்த மனிதர்கள் விரண்டோடி இருப்பார்கள் என அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒழுக்கம் ஒரு பண்பு என்னது? நீங்க கடுகடுத்தவராக, கடினமான உள்ளம் கொண்டவராக இருக்காதீங்க. சாஃப்டான ஒரு மனிதராக, நல்ல ஒழுக்கம் உள்ளவராக நீங்க இருங்க. இல்லைன்னு வைங்க, உங்களை விட்டு இந்த மனிதர்கள் ஓடிடுவார்கள் என அல்லாஹு தஆலா தூதரை பற்றி சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லும் போது இந்த தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எல்லாம் இருக்க போய்தான் அந்த தனி மனிதனிடத்தில் நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், ஒழுக்கங்கள் இருந்த காரணத்தில் தான் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து இந்த சமூகத்தில் எடுபட்டுச்சு. ஆரம்பத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்பம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதலில் தூதராக வந்த செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை அணைத்து கொண்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தவர்களாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல வராங்க. ஒரு தனி மனிதனிடத்துல அந்த பண்பு, நல்ல பழக்கம், ஒழுக்கம் இருக்க போய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன ஆறுதல் என்னது? முஹம்மதே, நீங்க நல்ல பழக்கம் உடையவராக இருக்கிறீங்க. பாருங்க, தனி மனித ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. தன்னுடைய மனைவி கூட கணவனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், கணவனோடு அன்பாக பண்பாக நடந்து கொள்வதாக இருந்தால், கணவன் சொல்லக்கூடிய கருத்தை மனைவி முதல் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால்
அந்த கணவனிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்னது? நீங்க நல்ல குணத்தோட இருக்கிறீங்க, நீங்க ஏழைகளை அரவணைக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி, இதெல்லாம் பண்புல வர்றது தானே, அன்றாட ஒரு மனிதனுடைய பழக்கத்துல வரக்கூடியது. இதைத்தான் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனிடத்துல அழகிய பழக்கம், அழகிய பண்பு இருக்க வேண்டும். இந்த பண்பு இருந்தால்தான் நாம் சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் அடுத்த மனிதனை கவரக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இந்த தனி மனித ஒழுக்கங்கள் என்ற தலைப்பு கீழே 4 விடயங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஒழுக்கம் எங்ககிட்ட இருந்து வந்துச்சுன்னு வைங்க, நாம் செய்யக்கூடியதை அந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்து இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு கட்டளை என்னது? கட்டளை கொண்டு கூட சொல்லலாம், லிம தகுலூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாததை அடுத்தவர்களுக்கு சொல்லாதீர்கள். எங்ககிட்ட நல்ல பழக்கம் இல்லைன்னு வைங்க, எங்ககிட்ட நல்ல பேச்சுவார்த்தை இல்லைன்னு வைங்க, எங்ககிட்ட நல்ல உள்ளத்துல நல்ல குணம் இல்லைன்னு வைங்க, அடுத்தவனுக்கு சொல்லலாமா? நான் அடுத்தவனை பார்த்து சலாம் சொல்றதில்லை, அடுத்தவனை பார்த்து சிரிப்பதில்லை, நான் ஒருத்தனை பார்த்து சிரிக்காம இன்னொருத்தனுக்கு நான் சொல்லலுமா? ஒரு சகோதரனை புன்முறுவலோடு பார்க்கிறது சதக்கா தர்மம் சொல்லலாம். அவன் மாறி கேட்பான், நீ ஏன் முகத்தை பிடிச்சிட்டு இருக்கிற, நீ எனக்கு சொல்றியான்னு கேட்பான். எல்லா விஷயத்தையும் எனக்கிட்ட தொழுகை இல்லைன்னு வைங்க, நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லலாமா? நான் என் மனைவிக்கு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப இறைவன் சொல்லக்கூடியது என்னது? லிம தகுலூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு செய்யும்படி நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப தனி மனிதன் என்ற என்னிடத்துல அந்த ஒழுக்கங்கள் பழக்கங்கள் எல்லாமே என்னிடத்துல வர வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே நேரம் பாருங்க, இரண்டாவதாக முதலாவது வந்து என்னுடைய தலைமை உரைக்கு பின்னால் நடக்கக்கூடியது தனி மனித ஒழுக்கங்கள் என்ற தலைப்புல ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இரண்டாவதாக நடக்கக்கூடிய தலைப்பு வந்து சுய பரிசோதனை. அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி தான் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூட. நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றது, நான் என்னுடைய மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம், என்னுடைய தாய் தந்தையர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம், என்னுடைய பிள்ளைகளோடு நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம், என்னுடைய உறவுகளோடு நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம், என்னுடைய சமூகத்தோடு நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம், இதெல்லாம் சரியா இருக்குதா? நான் ஹராம் ஹலால பேணி நடக்கிறேனா? நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடக்கிறேனா? நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிபடி நடக்கிறேனா என்று நான் என்ன பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இரண்டாவது தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் என்னை பரிசோதனை செய்யாமல் நான் உங்களுக்கு ஒரு கருத்தை எடுத்து சொல்லலுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது எப்படி? சூயிரத் ஆயிஷத்து அன் ஹுலிகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபகாலத் கான ஹுல்குஹு குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அந்த தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? குர்ஆனாக தான் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதை சொல்கிறானோ, எதை கட்டளையாக சொல்றானோ, எது கூடும் என்று சொல்றானோ, எது கூடாது என்று சொல்றானோ அதை அப்படியே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அப்ப எங்ககிட்ட அந்த பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதை சொல்றானோ முடிந்த அளவு எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாம் அதை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனம், லிம தகுலூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை அடுத்தவர்களுக்கு செய்யும்படி ஏவாதீர்கள். அப்படி எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வைங்க, என்கிட்ட நேரத்துக்கு தொழுகை இல்லை, என்கிட்ட நோன்பு இல்லை, என்கிட்ட நல்ல பேச்சுவார்த்தை இல்லை, என்கிட்ட நல்ல அகலாக்கள் பண்புகள் பழக்கங்கள் இல்லை, இது ஒன்றுமே இல்லாம நான் போய் என் மனைவி கிட்ட சொல்லிடுமா, நான் போய் என் பிள்ளைகள் கிட்ட சொல்லிடுமா, நான் என்ற பெற்றோர்கள் கிட்ட சொல்லிடுமா, நான் என்ற சகோதரர்கிட்ட சொல்லிடுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொன்னது, நபியே நீங்க செய்யாத ஒன்றை அடுத்தவருக்கு சொல்லாதீர்கள். அப்ப இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்காக அந்த தலைப்பு. அதற்கு பின்னால் இரவுடைய சாப்பாடும், அதற்கு பின்னால் தூக்கம் என்ற ஒரு அந்த ஓய்வு நேரம் தரப்படும். அதற்கு பின்னால் கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டி, இரவு நேர தொழுகைக்காக வேண்டி எழும்பி கியாமுல் லைல் தொழுகை நடத்தப்படும்.
இந்த கியாமுல்லைல் தொழுகை வந்து எல்லோருமே அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. ரமலானுடைய காலம் வந்தால் கியாமுல்லைல் தொழுகும். அதற்கு பின்னால் அதை ஒரு நடைமுறையாக எடுக்கக்கூடியவர்கள் அரிதிலும் அரிது. முடிந்த அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள், அதற்கு பின்னால வாரத்தில் ஒரு 2 நாள், எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவு நேர தொழுகையை தொழக்கூடிய அந்த பழக்கத்தை இந்த தர்பியா நிகழ்ச்சியில நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் குர்ஆன் தப்சீர் என்றது நடக்கும். அதற்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகையோட இந்த இன்றைய நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறும். இதுதான் இந்த தனி மனித ஒழுக்கங்கள் என்ற இந்த தலைப்புல இன்றைய நாள் போடப்பட்டிருக்கக்கூடிய 4 தலைப்புகள். அப்ப இதை எங்களுடைய வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்துவதற்கும், நாம் எங்களுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும், நாம் குர்ஆன் ஹதீஸோட வாழ்வதற்கும் ஒரு களமாக எங்களுடைய வாழ்க்கையில இந்த இரவை, இந்த தர்பியா நிகழ்ச்சி நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் வரும். ஏன்னா அதுதானே எங்களுடைய வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்க்கையும் தந்திருக்கின்றேன், மரணத்தையும் தந்திருக்கின்றேன். அப்ப வாழ்வும் இருக்குது, மரணமும் இருக்கின்றது. எதற்காக வேண்டி? அய்யக்கும் அஹ்ஸனு அமலா, நல்ல அமல்கள், சாலிகான அமல்களை செய்வதற்காக வேண்டிதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம் சாலியானவர்களாக நல்ல நன்மைகளோட அமல்களை செய்தவர்களாக இருந்தால் நாளை மறுமையில எங்களுடைய அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இதுதானே எங்களுடைய நோக்கம். இறைவன் மனிதனை படித்த நோக்கத்தையும் சொல்லும் போது சொல்கின்றான், மனிதனையும் வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அப்ப எங்களுடைய நோக்கம் வந்து என்னது? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், அந்த மறுமையுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக நாம் அடைய வேண்டும். இதை அடைவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி தர்பியத்துக்கள் வேண்டும், அடிக்கடி மார்க்க ரீதியான சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக இது வேண்டிதான் நீங்க இன்றைக்கு ஒரு இரவு, நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹாலிடே, இன்றைக்கு நீங்க ஒரு ரெஸ்டா இருக்கக்கூடிய நாள், இதெல்லாம் விட்டுட்டு வீட்டில இருந்து தயாராகி வந்திருக்கிற நோக்கம் ஏதோ ஜமாத்தால கிளையால கூப்பிட்டதுக்காக வேண்டி போகாட்டி இவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்க என்ற நோக்கம் கிடையாது. வந்திருக்கக்கூடியது வந்து ஏதோ இந்த இரவை ஏதோ ஒரு தகவலை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில அதை ஒரு பயனை அடைஞ்சு கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு அறிவோடு நான் கூட இந்த இதை விட்டு கலைந்து போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை சரியான முறையில நிறைவேற்றி நல்ல பழக்க வழக்கங்களை அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய ஏதாவது ஒன்றை படித்துவிட்டு இந்த இரவை கழித்து செல்வதற்கு நாம் எல்லோரும் இறைவனிடத்தில் துஆ கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு, அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக வேண்டி அடுத்த சகோதரர் ஒருவர் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொள்கை உரையாற்றி சென்ற சிலோன் பகுதி ஜமாத்தின் தேசிய தலைவர் சகோதரர் ரிசான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.